மூக்கடலை வச்சு ஒரு ப்ரெட்டில் வச்சு செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும். அது தயிரையும் அதையும் அரைச்சிட்டு க்ரீம் மாதிரி செஞ்சு தடவி ரோஸ்ட்டு பண்ணி தின்னோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடிக்கு செய்வீங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். சுட சுட சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்க 10 ப்ரெட்டு கூட சாப்பிட்லாம். காலையில் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், நைட்டு டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. சூடாக சாப்பிட்ணும், சில்லுன்னுலாம் சாப்பிடாதீங்க. சூடாக சாப்பிட்டா தான் இந்த ப்ரெட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: மூக்கடலை, தயிர், உப்பு, மிளகுத்தூள், வெங்காயம், ப்ரெட்டு, நெய், மூக்கடலை இதை மாதிரி தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சிடணும். இப்போ நம்ம நைட்டு செய்யறோன்னா காலையில் ஊற வச்சிடணும். இப்போ நைட்டே ஊற வச்சதை இங்கே பாருங்கள், ஊறிடுச்சு கடலை. இப்போ இந்த கடலையை எடுத்து கழுவிட்டு நம்ம குக்கரில் போட்டு அவிச்சிடணும். நல்லா கழுவிடணும். கழுவியாச்சு. இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். நல்லா கழுவிட்டு எடுத்து குக்கரில் சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றிடணும். நம்ம கரெக்டாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். பாருங்கள், இந்த மாதிரி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடிட்டு விசில் விடணும். அவ்வளோதான். இப்போ குக்கர் போட்டாச்சு. இப்போ வெயிட் போட்டுடணும். வெயிட் போட்டாச்சு. இப்போது இதை ஒரு 5 விசில் விடுங்க. அப்போ தான் வேகும். 2, 3, 5 விசில் விட்டால் போதும். அஞ்சு விசில் விட்டாச்சு. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாமா? 5 விசில் விட்டு நல்லா கொல கொலன்னு வெந்திருக்கும். காமிக்கிறேன் பாருங்கள். சூடாக இருக்குது பாருங்கள், எப்படி வெந்திருக்கு. தயிர், கடலை ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி கடலையை எடுத்து அதில் சேர்த்துருங்க. கடலையும் தயிரும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு அரைச்சிருவோம். தண்ணிலாம் ஊற்ற வேணாம். இது 2 3த்தையும் சேர்த்து உப்பு, கடலை, தயிர் 3த்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரொம்ப மழை அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. பொடிசாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம். இப்போது மிளகுத்தூள் சேர்த்துடலாம். உப்பு ஏற்கனவே நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம், அதனால் வெங்காயமும் மிளகுத்தூளும் சேர்த்துடலாம். இப்போ மிளகுத்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெட்டு வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் எடுத்து இப்போ நம்ம இதை தடவை போகிறோம். ப்ரெட்டில் நல்லா நிறைய தாராளமாக தடவுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட.
நீங்கள் இதை மாதிரி ஒரு தடவை தடவி இதை மாதிரி ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா இதை அடிக்கடிக்கு செய்வீங்க. ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. மிளகுத்தூள் போட்டு நல்லா காரமாக வெங்காயம் போட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட. ரெண்டுத்துலேயுமே தடவிடுங்க. ஒன்றுத்தில் தடவை ரெண்டுத்துலேயுமே தடவுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏற்கனவே வெந்திருக்கு, நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. உள்ள அந்த சூட்டில் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள். ரெண்டுத்துலேயும் நான் தடவிட்டேன். இப்போது ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு இது மேலே மூடிடுங்க. அப்படியே எடுத்து அதை அவ்வளோதான், இப்படி போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு நெய் ஊற்றிடுவோம். நெய் உருக்கிட்டு ஊற்றுறேன், நீங்கள் நெய்யை போட்டுக்கோங்க. நெய் அப்படியே கூட போட்டுக்கலாம். இப்போ அது மேலே எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், வச்சாச்சு. நெய் ஏற்கனவே நான் அடியில் ஊற்றிட்டோம். அப்படியே வெந்துட்டுருக்கோம். ஃபுல்லாக சிம்மில் வைங்க. இப்போ நெய் ஊற்றிடலாம். சுற்றி நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு திருப்பி விடலாம். ஒரு சைடு ஃபுல்லாக சிம்மில் வைங்க. நல்லா வேகட்டும். திருப்பி போடும்போது இப்போ பாருங்க, பொறுமையாக அது மாதிரி திருப்பி விடுங்க. அவ்வளோதான், ரோஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் ரோஸ்ட் ஆகல, திருப்பி போட்டிருக்கோம். திருப்பி அந்த சைடு ஆகட்டும். இல்லைன்னு வச்சுக்க, அப்படியே விட்டால் தீஞ்சிரும். நீங்கள் பார்த்துட்டு திருப்பி விடணும். இப்போ திருப்பிக்காம ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த சைடு ஆகட்டும். ஃபுல்லாக சிம்மில் வச்சு செய்யுங்க. வேகமாக வைக்காதீங்க, தீஞ்சிரும். வேகமாக வச்சு ரெண்டு ரெண்டு போட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். பாருங்கள், அந்த சைடும் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கும். ரோஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட. மூக்கடலை தயிர் ரெண்டுத்தையும் அரைச்சி நம்ம க்ரீம் மாதிரி செஞ்சுருக்கோம். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நான் செஞ்சிட்டேன். நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்கள் காலையில் டிஃபனுக்கு பதிலாக இதை கூட செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை கூட செஞ்சு சாப்பிட்டு போகலாம். காலையில் டிஃபனுக்கு, நைட்டு டிஃபனுக்கு, ரெண்டுத்துக்குமே இதையே சாப்பிட்லாம். இதான் எடுத்தாச்சு. இப்போ எடுத்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை தோசைக்கல்லேருந்து தட்டில் எடுத்து வச்சுட்டு நான் கட் பண்ணி சுட சுட காமிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ தட்டில் எடுத்து வச்சிட்றேன். அவ்வளோதான், தட்டில் வச்சாச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணியாச்சு. 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் பொழுது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மிளகுத்தூள்லாம் போட்டதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், உள்ளே கூட நல்லா கொல கொல நல்லா சூடாக இருக்குது. ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். யார் வேணாலும் செய்யலாம். இதை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு ப்ரெட்டு சாப்பிட முடியாது. 5-6 ப்ரெட்டு சாப்பிட்டா கூட சாப்பிட்டுனே இருக்கிற போல் தோணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆற வச்சுலாம் சாப்பிடாதீங்க, நல்லா இருக்காது. சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்க, இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கேட்டுங்க, சூடாக தான் சாப்பிடணும். ஆற வச்சு சாப்பிடாதீங்க, நல்லா இருக்காது. சூடாக சாப்பிட்டீங்கன்னா நல்லா சாப்பிட்லாம். அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நம்ம மூக்கடலை வச்சு கொடுத்த மாதிரியே தெரியாது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.